ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி கமெண்ட்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 படங்கள். அதுல ஒரு படம் மோஸ்ட் வாட்சர் மூவிப்பா. இதுல ஒரு படத்துல சென்டிமெண்ட்டை வாரி தூவி இருப்பாங்க. இன்னொரு படம் நல்ல மெசேஜ் உள்ள படங்க. இதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து வைல்டு ரோபோட். பக்காவான தரமான படங்க. இது குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களும் பார்க்க வேண்டிய தரமான படம். இதுல கதை என்னன்னா, காட்டுக்குள்ள ஒரு ரோபோ மாட்டிக்கிச்சுங்க. அந்த ரோபோட ப்ரோக்ராமிங் என்னன்னா, யாராவது ஒரு வேலையை கொடுத்தே ஆகணும். அந்த வேலையை நம்ம தலைவரும் முடிச்சே தீரணும். அப்படி ஒரு விசுவாசமான வேலைக்காரங்க. அப்படி ஒரு குட்டி பறவை அது கையில கொடுக்க, அதை வளர்த்து பறக்க வைக்கணும்ன்றது அதோட வேலையாவே மாறிடுச்சு. கொடுத்த வேலையை முடிச்சே ஆகணும்னு இருக்க ரோபோ ஒரு பக்கம், அது அந்த பறவையை பறக்க வச்சுச்சா. இதுக்கு நடுவில் அந்த காட்டு விலங்குகளை அந்த ரோபோவை எப்படி பாக்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம தலைவர் ரோபோ அந்த காட்டு விலங்குக்கெல்லாம் எந்த அளவு ஹெல்ப்பா இருந்தாரு. இந்த மாதிரி இந்த படத்துல ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட், சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க டெஃபினெட்லி மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படங்க. அடுத்த படம் என்னன்னா பாட்டில் ராதா. இந்த படத்துல ஒரே கல்ப்புல குடிக்கிறத பெருமையா நினைக்கிற ஒருத்தன், அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. குடிச்சு குடிச்சு நீ சாவறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துற பாத்தியா, அது மிகப்பெரிய தப்புன்னு புரிய வைக்கிற ஒரு தரமான படம். இதுல கதை என்னன்னா, ஹீரோ உயிர் வாழணும் சரக்கு அடிக்கிறது இல்லைங்க, சரக்கு அடிக்கணும்னு மட்டும்தான் நம்ம தலைவர் உயிர் வாழுறாரு. நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனுஷன் தான், நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தரமான வேலைக்காரனும் கூட. பட் என்ன பண்றது, சரக்கு முக்கியமா ஃபேமிலி முக்கியமா அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தா ஆப்ஷனே இல்லைங்க, சரக்கு தான் முக்கியம்னு வாழக்கூடிய மனுஷனா இருக்காரு. அப்படி சரக்குனாலே நாசமா போன ஒருத்தன். இனிமே சரக்குக்கு அடிமையான எல்லாரையும் திருத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப்ல போய் நம்ம ஹீரோவை விட்டுடுறாங்க. சரக்குல இருந்து நம்ம ஹீரோ வெளியில வராரா, இல்ல அவர் போய் சேர்த்து அந்த குரூப்ல இருந்து தப்பிச்சு வெளில வராரா, எந்த மாதிரி ப்ராப்ளம்னு தலைவர் ஃபேஸ் பண்றாரு, இதான் அந்த படத்தோட கதை. கண்டிப்பா அந்த படத்துல சீனுக்கு சீனு ட்விஸ்ட் டேர்னு அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா ஸ்லோவா தான் கதை போகும். அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா சொல்ல வேண்டிய கதையை யதார்த்தத்தோட சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களையும் சரியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் பாட்டில் ராதா கதாபாத்திரத்துல வர குரு சோமசுந்தரம் நடிக்கலங்க, அந்த கதையோட வாழ்ந்திருப்பாருங்க. இந்த படத்துல எடுத்திருக்க விஷயத்த சரியா பேசியிருப்பாங்க. நல்ல கருத்துள்ள படம் பார்க்கணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சரியான படத்தை சரியான நேரத்துல உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க.